ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கும். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிள் அட்வைசர் கிடையாது. ஓகே, டேரக்டாக லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸ் தான். பெருசாக மொமெண்டம் கிடையாது. ஆனா நிஃப்டில மட்டும் கொஞ்சம் மூவ் இருந்தது. ஓகேங்களா? அத வச்சு தான் நம்ம ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்போம் நிஃப்டில பொறுத்தவரைக்கும். இப்போ நிஃப்டி இன்னைக்கு நான் லெவல்ஸ் சொல்றேன் பாருங்களேன். எக்ஸாக்ட்டா அந்த ரேஞ்சில தான் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான ஜோன் நான் டெலகிராம்லயே குடுத்துருப்பேன். மெம்பர்ஷிப்ல நான் இன்னைக்கு மார்னிங் ஒரு லெவல்ஸ் குடுத்துருப்பேன். ஆனா இன்னைக்கு மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் லாஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் ட்ரேட்ஸ் கிடைச்சிருக்காது நெறைய பேத்துக்கு. ஏன்னா சைட்வேஸ் பெருசா ரிஜெக்ஷன் எதுவும் குடுக்கல மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ட்ரேட்ஸ் கிடைச்சிருக்காது. ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப்போட லெவல்ஸ் என்னன்றத நம்ம பார்த்துடலாம். ஆ இப்போ நேத்து லெவல்ஸ் என்ன குடுத்ததுன்னா, இல்ல கிளியரா சாரி இன்னைக்கு மார்னிங் லெவல்ஸ் என்ன குடுத்ததுன்னா, மார்க்கெட் ஒண்ணு இந்த லோவ பிரேக் அவுட் குடுத்து அகைன் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா, இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குளோஸ்ல ஓகேங்களா? இந்த 58,122ன்ற ஜோன பிரேக் அவுட் குடுக்கட்டும். பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி இங்க ரீடெஸ்ட் வந்துன்னா, இங்க நம்ம புட் ஆப்ஷன் போலான்றது சொல்லியிருப்போம். இல்லன்னா மார்க்கெட் வந்து அப்ல போயிடுச்சுன்னா, அந்த 28,000 ஓகேங்களா? 58,232 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் குடுக்கட்டும். அந்த ரேஞ்ச்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போலான்றது சொல்லியிருப்போம். ஆனா மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா, லைக் கொஞ்ச நேரம் கழிச்சு மார்க்கெட் திருப்பி பேட்டர்ன்குள்ள வந்துருச்சு. நான் மென்ஷன் பண்ணியே குடுத்திருப்பேன். நோ ட்ரேட் ஜோன்னு குடுத்திருப்பேன். தெரியுங்களா? இந்த ரேஞ்ச்குள்ள. அகைன் மார்க்கெட் வந்து பாருங்க, இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆச்சு. அகைன் இது நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா இன்னைக்கு மார்க்கெட் ஆக்ட் ஆச்சு. இந்த ரேஞ்ச்குள்ள தான் நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சது. ஆனா ட்ரேட் ரொம்ப நேரம் கழிச்சு தான் எடுத்தேன். அதே போல நான் நிஃப்டியோட லெவல்ஸும் குடுத்திருப்பேன் தெரியுதுங்களா? நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா, இப்போ இந்த இடத்துல ஓவர் டேட்டாவோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இதுல வால்யூம் எந்த பக்கம் அதிகமா இருக்கு? லைக் நமக்கு கால் ஆப்ஷன் சைட்ல தான் நமக்கு ஹியூஜ் வால்யூம் இருக்கு. அப்ப நமக்கு என்ன மார்க்கெட் பாசிபிள் அதிகம்? அப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் சைட்ல தான் மார்க்கெட் போக பாசிபிள் அதிகம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கால் ஆப்ஷன்ல ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப இந்த ரேஞ்ச் நான் குடுத்துருக்கேன்னா, மார்க்கெட் ஒண்ணு இந்த பாயிண்ட் கிட்ட வரணும். இங்க வந்துச்சுன்னா 26,000 கிட்ட வருதுன்னா, லைக் டேவோட ஹை ஓகேங்களா? இப்ப இன்னைக்கான டேவோட ஹைன்றத நம்ம ஜஸ்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் நிஃப்டில. இன்னைக்கு டேவோட ஹை இது நமக்கு மார்க்கெட்ல. இதான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட ஹை தான். ஒரு நிமிஷம் ட்ரா பண்றேன் பாருங்களேன். இதான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஹை. தெரியுதுங்களா? கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டேவோட ஹைல நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்து நல்லா மூவ் ஆயிருக்கு. அகைன் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிருக்கு. இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். எப்பயுமே டேவோட ஹையும், லோவையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அதான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டா ஸ்ட்ராங்கா நமக்கு ஆக்ட் ஆகும். அதே போல இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்ச் இப்போ இந்த இடத்துல ட்ரேட் யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த இந்த இடத்துல யாருன்னா ட்ரேட் கால் ஆப்ஷன் போர்ட்ல மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்ல கிடைச்சிருக்கும். இந்த ரேஞ்ச்ல கிடைச்சிருக்கும். இந்த ஹை வரைக்கும் நம்ம ட்ரேட புக் பண்ணிட்டு வெளிய வந்திருக்கலாம் டீசென்ட்டா. அகைன் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஸ்கேல்பிங் இன்னைக்கு ஒரு 5,000 சம்திங் ப்ராஃபிட் ஒண்ணு பண்ணியிருப்பேன். இப்ப என்னன்னா ஒரு ஒரு ரேஞ்ச் இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் குடுத்துச்சு. அகைன் ரீடெஸ்ட் எடுத்தது இந்த ஹை வரைக்கும் போச்சு. இங்க என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த ரேஞ்ச் டார்கெட்ட புக் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு ஓகேங்களா? இதான். ஏன்னா நீங்க ஓஐ டேட்டா நீங்க இது போல கன்ஃப்யூஷன் ஜோன்ல ஓஐ டேட்டா நமக்கு நெறைய ஒரு ஒரு ஐடியா குடுக்கும். ஓகே இதுதான் நமக்கு மார்க்கெட்ல வியூ இருக்கு. இது கீழ வரைக்கும் போகாதுன்னு 26,000 ஸ்ட்ராங் ஜோன் இன்னைக்கு. அது பார்த்தீங்கன்னா 26,000 கீழ மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு போயிருக்காது. லைக் பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 26,000 எது நமக்கு மார்க்கெட்ல இந்த ரேஞ்சுங்களா? அப்ப இது கீழ மார்க்கெட் போகவே கிடையாது. நமக்கு என்னதான் போனாலும் பையிங் பிரஷர் குடுத்து மார்க்கெட் மேல போயிடுது ஓகேங்களா? ஜஸ்ட் மெம்பர்ஷிப்ல என்னன்னா கால்ஸ் குடுக்க மாட்டோம். இங்க பை பண்ணுங்க, இங்க செல் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டோம். ஆனா இந்த சார்ட் வந்து இங்க இங்க வந்தா பை பண்ணலாம். இங்க பிரேக் அவுட் குடுத்தா இங்க வந்தா பை பண்ணலாம். இங்க ரேஞ்ச் இப்போ கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்க வந்தா புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்றான்ற லெவல்ஸ் மட்டும் குடுப்போம். எக்ஸாக்ட்டா இங்க பை பண்ணுங்க, செல் பண்ணுங்கன்னுலாம் குடுக்க மாட்டோம். ஜஸ்ட் சார்ட்ட சொல்லிட்டு இந்த சார்ட் வந்து இந்த லோ கீழ போச்சுன்னா புட் ஆப்ஷன் போங்க. இந்த ஹைக்கு மேல போச்சுன்னா, இங்க வந்து கால் ஆப்ஷன் போங்கன்ற ஒரு அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம குடுப்போம். ஓகேங்களா? மெம்பர்ஷிப்ல. இன்ட்ரஸ்டட் பீப்பிள் மெம்பர்ஷிப்ல டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். ஓகே. ஃபைன். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 200 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லெவல்ஸ் தெரியாம ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா லெவல்ஸ் புரியும். ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஃபரல் மூலியமா தான் இந்த லைக் சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நெறைய பேர் எனக்கு சொன்னீங்க, "ப்ரோ என்னோட ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாரு" அப்படின்னு. அப்ப லைக் நீங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்க. அப்பதான் தெரியும். லைக் லெவல் இப்போ லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா, இதுவரைக்கும் லோ வந்தா பை பண்ணலாம். ஒரு ஒரு பேனிக்ல எடுக்க மாட்டாங்க யாரும். ஓகே இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வெயிட் பண்ணுவோம். அப்ப என்னன்னா எமோஷன்ஸ் இங்கவே உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் பார்க்கறது மூலியமா எமோஷன்ஸ் இங்கவே செட்டில் ஆயிடும் உங்களுக்கு. ஒரு ஒரு 50% இங்கவே கம்மியாயிடும். அப்ப எமோஷன்ஸ் சுத்தமா உங்களுக்கு இல்லல்ல. என்னன்னா அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜில கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு டீசென்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் பண்ற ஜோன் கிடையாது. அப்படி போகாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணி சின்ன சின்ன லாஸ். ஸ்டாப் லாஸ் வந்து சின்ன சின்னதா போட்டு ஹிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நியூட்ரல் ஜோன் கொண்டு வாங்க. லாஸும் இல்லாம ப்ராஃபிட் ட்ரேட் பண்ணி நோ லாஸ், நோ ப்ராஃபிட்ன்ற ஜோன்ல வாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் பண்ற ஜோன் போணும். 3 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணணும் நீங்க.
எடுத்த உடனே ப்ராஃபிட்ன்னு போனீங்கன்னா, கண்டிப்பா யாராலுமே எடுத்த உடனே ப்ராஃபிட்ன்றத பண்ண முடியாது. லைக் ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்ன லாஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் அப்பதான் ஸ்டாப் லாஸ கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணீங்களான்னு தெரியும். சின்ன சின்ன லாஸ் பண்ணீங்கன்னா தான். அதுக்கப்புறம் காஸ்ட் டூ காஸ்ட் எடுக்குவாங்க. லாஸும் இல்லாம, ப்ராஃபிட் இல்லாம நியூட்ரல் ஜோனுக்கு வாங்க. ஒரு 10 நாள் ப்ராஃபிட் பண்ணீங்க, 10 நாள் லாஸ் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு 50, 50 சக்சஸ் ரேஷியோ இருக்கு. எமோஷன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் ஜோன்ல மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்றேங்க. பார்க்குறவங்க இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஹார்ட், லாஸ் பண்ணீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட். லெவல்ஸ்லாம் எப்படி பண்ணீங்க? இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரொம்ப போரா போச்சு. இன்னைக்கு மார்க்கெட் பெருசா மொமெண்டமே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு ஸ்கால்பிங்ல எடுத்திருப்பேன். 225 குவான்டிட்டி எடுத்திருப்பேன் இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. இல்ல அது கூட பண்ண முடிஞ்சிருக்காது. நான் எடுத்ததே பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஒரு 12 அந்த ரேஞ்சுக்கு மேல தான் நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். இன்னைக்கான ட்ரேடு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஒண்ணு இந்த லோ வரைக்கும் வரும்ன்னு பார்த்தேன். கிடைக்கல. அகைன் இங்க கிடைச்சது. இந்த ரேஞ்ச்ல எடுத்திருந்தேன். இது இது நெறைய பேர் எடுத்து ப்ராஃபிட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஓகே. ஃபைன். அண்ட் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. என்ன உங்களுக்கு வியூ இருக்கும்? சேனல் எப்படி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? இல்லைங்களா? அண்ட் அ அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே. நாளைக்கான அனாலிசிஸ் போயிடலாம். இப்ப நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன? சிம்பிள். ஒண்ணு மார்க் நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். 26,000 ஓகேங்களா? 26,095 ஓகேங்களா? 26,095லேருந்து 26,100 ஒரு 5 பாயிண்ட் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கலாம். 26,000 அகைன் 25,981 இந்த ஜோன்குள்ள நாளைக்கு டிராவல் ஆகுதுன்னா, ஸ்கேல்பிங்ல ட்ரேட பண்ணி சீக்கிரமா முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ஏன்னா இதுக்குள்ள நாளைக்கு இருக்குன்னா சைட்வேஸ் மார்க்கெட் தான் போகும். இந்த ஜோன்குள்ள நாளைக்கு இருக்குன்னா. இப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஹியூஜ் மூவ் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு நமக்கு அப்ல பிரேக் அவுட் ஆயிட்டு அப்ல பிரேக் அவுட் ஆகுதுன்னா சப்போர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் ஈஸியா மூவ் ஆயிடும். அகைன் பிரேக் அவுட் குடுத்து செகண்ட் டார்கெட் வரைக்கும் ஈஸியா போயிடும். ஆனா நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இதுக்கு முன்னாடி எதனா க்ளோஸ் குடுத்துருக்கான்னு பாருங்க. எந்த கேண்டிலுமே க்ளோஸ் குடுக்கல. அப்ப என்னன்னா மேல போயிட்டு 26,095 26,100க்கு மேல நமக்கு மார்க்கெட் போயிட்டு பையிங்ல க்ளோஸ் குடுக்குதான்றத பாருங்க. ஓகே ப்ராப்பரா நமக்கு பையிங்ல க்ளோஸ் குடுத்துச்சுன்னா, கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. நாளைக்கு ஒண்ணும் இல்ல சிம்பிள் லெவல் தான் நாளைக்கு. ஓகேங்களா? 26,095லேருந்து 26,100 இந்த ஜோன். இப்ப நாளைக்கு நல்ல பையிங் பிரஷர் குடுத்து ஏன்னா ட்ரெண்ட் இப்போதைக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்டா இன்னும் மாறல மார்க்கெட். அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கால் ஆப்ஷன் சைட்ல தான் இருக்கு. இப்ப நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் இப்படி வைக்குதுன்னா, ரீடெஸ்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்ப லோ டூ ஹை பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா லோ டூ ஹைன்னும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 72 பாயிண்ட்ஸ் குடுத்துரும். செகண்ட் டார்கெட் வந்து அடுத்த ஹை வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் குடுத்துரும். ஓகேங்களா? இது வந்து கால் ஆப்ஷன் சைட்ல போறீங்கன்னா இந்த சினாரியோ. இந்த சைட்வேஸ பிரேக் அவுட் குடுக்குது. இந்த ஜோன நமக்கு நாளைக்கு பிரேக் அவுட் குடுக்குதுன்னா இந்த சினாரியோ. இதுதான் நமக்கு மார்க்கெட் வந்து மொமெண்டம். அகைன் நமக்கு லோல பிரேக் அவுட் குடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஈஸியா நமக்கு புட் ஆப்ஷன் ட்ரெண்ட் நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஆக பாசிபிள் இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் பாருங்களேன். இப்போ ஒரு ஹை, லோ, அகைன் ஒரு ஹை, லோ, சப்போர்ட், அகைன் ரேஞ்ச். இப்போ இன்கேஸ் இது லோ கட் ஆனா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா 25,902 வரைக்கும் மார்க்கெட் ஈஸியா ஃபால் ஆயிடும். நாளைக்கு ரொம்ப சிம்பிளான ஜோன் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லெவல்ஸ் கரெக்ட்டா வியூ இதுக்கப்புறம் ரியாக்ட் ஆக பாசிபிள் கம்மி தான். என்னன்னா சிம்பிள். நாளைக்கு சைட்வேஸ் இருந்துச்சுன்னா இங்கவே ஸ்கேல்பிங்ல பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பிரேக் அவுட் குடுக்குதுன்னா 26,100ம் 95யும் 26,195 இந்த ரேஞ்ச்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 26,162. செகண்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, அகைன் இப்போ இதுல வந்து இங்க ஒரு டார்கெட் மாடிஃபை ஆகும். ஏன்னா நாளைக்கு ஓப்பன் பண்றத வச்சு தான் தெரியும். இதான தேர்ட் டார்கெட்ட வச்சுக்கோங்க. மிட்ல வந்து ஒரு செகண்ட் டார்கெட் வரும். நான் நாளைக்கு அது மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்றேன். செகண்ட் டார்கெட் போறீங்கன்னா. 200 இல்ல 225 அந்த ரேஞ்ச்ல வரும். எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. நான் மார்க்கெட் ஓப்பனிங்கோட மெஷர்மென்ட் வச்சு தான் சொல்ல முடியும். அப்ப இது வந்து நமக்கு செகண்ட் டார்கெட்டா எடுத்துக்கோங்க. இது வந்து தேர்ட் டார்கெட்டா நாளைக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப கால் ஆப்ஷன் சைட்ல போகணும். புட் ஆப்ஷன் சைட்ல போகுது அப்டின்னா, லைக் இது பிரேக் அவுட் குடுக்கணும். 25,008 25,981 பிரேக் அவுட் குடுத்ததுனா ரீடெஸ்ட் எடுக்குனா மார்க்கெட் அகைன் இந்த ரேஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட், அகைன் இது செகண்ட் டார்கெட். இன்கேஸ் இது கீழ க்ளோஸ் வைக்குதுன்னா எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த ரேஞ்ச் கிட்ட போச்சுன்னா, ஏன்னா நமக்கு அந்த டேவோட க்ளோசிங் பார்க்கணும். டேவோட க்ளோசிங் பார்த்து பார்த்தா தான் நம்மளால கிளியரா சொல்ல முடியும். அப்ப நம்ம டேவோட க்ளோசிங் வரைக்கும் கிளியரா பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லெவல் ஜஸ்ட் அப்படி சொல்றேன் பாருங்க. 26,259 26,167 26,095லேருந்து 100 வரைக்கும் 26,000 25,981 25,900 25,872 இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் போயிடலாம். பேங்க் நிஃப்டி என்னன்னா, இந்த ரேஞ்ச் ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து லைக் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றத பாருங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து லைக் ஒரு ஹை, லோ திருப்பியும் ஒரு ஹை, லோ இந்த ட்ரெண்ட் நமக்கு ப்ராப்பரா அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப டவுன் ட்ரெண்டா எங்க மாறும்? நம்ம ட்ரெண்ட் இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற இப்போ கரண்ட்டா ஸ்விங் ஹை இதுங்களா? அப்ப இதான் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. அப்ப மார்க்கெட் வந்து இந்த 58,122க்கு கீழ போச்சுனா தான் நம்ம புட் ஆப்ஷன்றதே ஃபோக்கஸ் பண்ணணும் நாளைக்கு. ஓகேங்களா? இப்ப கரண்ட் சினாரியோல வந்து பார்த்தீங்கன்னா
ஆ நாளைக்கான மார்க்கெட் வந்து நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் இப்ப என்னோட ஒப்பீனியன் நாளைக்கு இந்த எந்த இடத்துல எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. இந்த ரேஞ்ச் இப்ப நாளைக்கு நமக்கு ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் குடுக்கட்டும். பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கால் ஆப்ஷன் தான் ப்ரோ போகணும்னா, இப்போ மார்க்கெட் வந்து இங்கவே சஸ்டெயின்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், செகண்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், தேர்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்ப இங்க ஸ்கால்பிங்ல எடுத்து இந்த ஹை வரைக்கும் ட்ரேட சீக்கிரமா முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? லாங் ட்ரேட்ஸ்லாம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பாதியில கூட குளோஸ் பண்ணிக்க பாருங்க. லாங் ட்ரேட்ஸ் போகாதீங்க நாளைக்கு. இப்ப நீங்க கால் ஆப்ஷன் லாங் ட்ரேட்ஸ் போணும்னா, ஒண்ணு இந்த பாயிண்ட்ட பிரேக் அவுட் குடுக்கணும். பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் நம்ம ஈஸியா போகும். ஏன்னா, இந்த ஹையுமே நம்ம மார்க்கெட் ஓப்பன் வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா, இதுக்கு மேல போனா தான் நம்ம லோ டூ ஹைய மெஷர் வச்சு, இங்க நமக்கு எங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போக முடியும். இப்போ ஒண்ணு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 58,000 58,556க்கு மேல போச்சுன்னா வேணா, நீங்க கால் ஆப்ஷன்றத ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் போறீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நோ ட்ரேட் ஜோன் தான். இந்த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? நோ ட்ரேட் ஜோன் தான். இப்ப இதுல வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஸ்கால்பிங் பண்ணிக்கோங்க ட்ரெண்ட் போல. இப்ப நமக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்ப இங்க வந்தா ரிவர்சல், அகைன் இங்க வந்தா ரிவர்சல்ன்ற ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கால் ஆப்ஷன் போணும்னா, ஒரே ஒரு வியூ தான். மார்க்கெட் ஒண்ணு இந்த ஹைன்றத பிரேக் அவுட் குடுக்கணும். இந்த ஹைய பிரேக் அவுட் குடுத்து சப்போர்ட் எடுத்து ஹை போகணும். இல்ல புட் ஆப்ஷன் போறீங்கன்னா, இந்த 58,112 நமக்கு இப்படி பிரேக் அவுட் குடுக்கணும். சப்போர்ட் எடுத்தா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் மூவ் ஆயிடும். இங்க எடுக்கிறீங்கன்னா, இந்த லெவல்ஸ் வச்சு லைக் ஸ்கால்பிங்ல முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வரைக்கும். அப்ப நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல் 58,556, 58,380, 58,232, 58,112, 57,903, 57,826. ஓகே. இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆ முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நிஃப்டில ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா பேங்க் நிஃப்டி நமக்கு ஹியூஜா நமக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்கால்பிங் ஓகேங்களா? இதுல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்ப நமக்கு இந்த லோலாம் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் பண்ணா தான் நம்ம லாங்கா போக முடியும். அப்ப கரண்ட் சினாரியோ நிஃப்டி கிடையாது. நாளைக்கு ஓப்பன் பண்றத பார்த்து நம்ம மேபி சினாரியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. ஜஸ்ட் எல்லா கமெண்ட் நான் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.